செய்விலும் சித்தம் செய்யணும். என் ஒவ்வொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும். நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும். என்னை காண்கிற யாவரும் உம்மை பார்க்கணும். இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. காலை வேளையில் என் தேவரீர் எங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறீர். எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களோடு கர்த்தரிடே பட்டு கொண்டு இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். அதனால எங்கள் தேவன் எங்களோடு பேசி எங்களை இன்னும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும்படிக்காக என் தேவ ஆவியானவர் அசைவாடி வழிநடத்தும்படிக்காக எங்களை தாழ்த்துகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. மகிமையெல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகராக இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நல்ல நேற்றைய தினத்தில் கூட கர்த்தர் இந்த வார்த்தை எடுக்கும்படிக்காக தேவன் கிருபை செய்தார். நமக்கு பக்திங்கிறது வெளியில் எல்லாரும் பார்க்குறோம். எப்படிப்பட்ட பக்தி, அது தேவன் மேலே வச்சிருக்கிற பக்தி என்ன, பக்தினா என்ன, பக்தியை எப்படி பார்க்குறோம், அவங்க ஆண்டவர் மேலே வைக்கிற நேசத்தை, அந்த கீழ்ப்படிதலை எல்லாமே அது கலந்து வரும் பக்திங்கிறது. இப்போ புறஜாதிகளும் எப்படி பக்தியாக இருக்கிறாங்க இல்லையா, வெளியில் காட்டுறாங்க அவங்களோட பக்தி. நெற்றிகளிலும் கைகளிலும் உதட்டில் கூட குத்திக்கிறாங்க அவங்களோட பக்தியை. வாசிக்கிறதுல எல்லாத்தையுமே அவங்க செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளும் எப்படி தேவனுடைய பக்தியை, தேவனுக்கு எப்படி சாட்சியாக விளங்குறோம், அதெல்லாம் குறித்து நம்ம பார்க்கணும். நல்லா அடி மேலே அடி வச்சு சுற்றியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இல்லையா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மளோட கூட இருக்கிறபடியாக அந்த நாளில் நம்முடைய ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். சங்கீதம் 4:3 அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்காரு, நம்ம பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ள. நீங்கள் எல்லாருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கீங்க. நான் தான் யோசித்து பார்க்குறேன், என்ன நமக்கு ஒன்று தகுதி இல்லையா நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இதை நம்ம அறிந்து பக்தி உள்ளவங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுமே செய்யலை. ஆண்டவரையே நம்ம அறியாத வாழ்ந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த செலெக்ஷனுக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தா, பக்தி உள்ளவங்க இன்னொரு வெளிப்பாடு இருக்குது. பக்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனால் நம்ம அது பண்ணலை. நம்ம இன்றைக்கி இந்த அதிகாரத்தை, இந்த பிரசங்கத்தை நான் எனக்குள்ள அலசி பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, நமக்கு கொடுத்துருக்காரு நான் விசுவாசிக்கிறேன். அந்த அந்தி சந்தி அது சங்கீதத்தில் 55:17 வரும். அந்தி சந்தி மத்தியான வேளை நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இப்போ அழைக்கப்பட்டவர்கள், பக்தி உள்ளவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுக்கு முந்தின வசனம் நம்ம படித்தோம், கொண்டதை அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் கேட்பார். எப்போ கேட்பார்னா என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்முடைய 3 வேளை பக்தி உள்ளவர்களாக நாம் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 3 வேளை நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த தேவனிடத்துல இன்னும் நெருங்க முடியும். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இன்னைக்கு என்ன பண்ணணும், 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அப்போஸ்தலர் 3:2-8 படிங்க. எட்டு இல்லையேப்பா, 3:2. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இதில் தாயின் வயிற்று பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன்,
அது எந்த இடத்துல இருக்காரு? அலங்கார வாசலிலே. எந்த இடத்துல? சபையோடைய ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்துருக்கிற அந்த மனுஷன், அவருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா பேதுரும் யோவான் என்ன பண்ணுறாங்க? என்னை உற்றுப்பாரு சொல்லி அவனை எழுந்து நடந்து போன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பிச்சை கேட்குற ஆலயத்தில் ஒரே ஒரு பிச்சைக்காரன் தான் உட்காந்துருப்பானா? நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இவனை ஏன் போய் பார்த்து அவர் எத்தனை பேர் இருப்பான்? குருடாக இருந்திருப்பான், கால் பாதி நொண்டி உட்காந்துருப்பான், கொஞ்சம் கொம்பு வச்சுட்டு நடக்கிறவங்க இருந்திருப்பாங்க, குஷ்டரோகம் இருக்க மாட்டாங்க, மற்ற வேறு யாருன்னா நோய்வாய்ப்பட்டவங்க அங்கே இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருக்கலாம். ஏன் இந்த ஒரு மனுஷனை மாத்திரம் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அங்கே சப்பானே இருக்கான். அவனோட உள்ளத்தில் ஒரு பக்தி இருந்ததுங்க. எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறாங்களே, தேவனே நாம் நோக்கி பார்க்கல, உங்ககிட்ட வர முடியலையே, உன்னுடைய ஆலயத்துக்கு என்னால் உள்ளே நுழைய முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த மனுஷன் இருந்திருக்கலாம். அவனோட பக்தியை வெளிப்பாடு எப்படி அதை வெளிப்படுத்தினார் பாருங்க. உடனே என்ன பண்ணியிருக்கணும்? தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் காட்டியிருக்கலாம், வீட்டுக்கு போயிருக்கலாம். தனக்கு கால் முடமாக இருந்ததை எழுந்து நடக்க செய்தப்போ. ஆனால் அது 8வது வசனத்தில் அது படிச்சிங்க இல்லையா? குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டிருந்தான். இப்போ பக்தி உள்ளவங்க எத்தனையோ வேலையில் நம்மளும் சில வேலையில் முடமாக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் தேவ ஆவியானவர் நமக்கு அந்த பலனை கொடுக்கும் பொழுது நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக காணப்படும். அந்த பக்தியை வெளிப்பாடு அதுதான். அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்கள். அதில் அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். அப்போது ஒரு பக்தி உள்ள மனுஷன் துதிக்கிறது மாத்திரம் இல்லை, சில வேலைகளில் தேவன் நம்ம உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையில் தேவன் நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சியை தான் கூட. ஆனால் தேவ ஆலயத்தில் அந்த 10வது வசனம் படிங்களேன். பாருங்க, மற்றவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு ஆலயத்துக்குள்ளே வந்துட்டானே. பிச்சை கேட்குறான், வீட்டுக்கு கூட போகல, அந்த ஆலயத்துக்கு ஓடி வந்துட்டானே. இப்போ எவ்வளோ ஒரு அந்த பக்தியை வெளிப்பாடை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பக்தியை துதித்து எழுந்து குதித்து ஓடி ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டானே. கர்த்தருக்கு ஓடி போய் அந்த இடத்துல எல்லாருக்கும் இப்போ அலங்கார வாசலில் உட்கார்ந்துருந்த பிச்சைக்காரனாச்சு, பிறந்தது முதல் சப்பானியாச்சுன்ட்டுன்னு அவனை எல்லாரும் பார்த்து பிரமிக்கிறத்தக்கிற அளவுக்கு அவனுடைய பக்தி அந்த இடம் முழுவதும் எல்லாரும் பார்க்கும்படிக்காக நம்ம அப்படியாக சூழ்நிலைகளில் நம்ம தேவன் நம்மை பக்தியை வெளிப்பாடாக அந்த இடத்துல தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த பக்தியின் வெளிப்பாடு தான் நன்றி அறிதலாக கொண்டு வருது. அடுத்த ஸ்டெப்பு என்னன்னாக்கா, அந்த பக்தியின் வெளிப்பாடு தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்படணும். இந்த 1 சாமுவேலில் பார்த்தீங்கன்னா அன்னாள் பாருங்கள், பின்னால் ஆண்டவர் தான் தெய்வம்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சு அந்த அண்ணாள் தனக்கு பிள்ளை இல்லை, கணவர் பேர் எல்லாம் சொல்லி வந்தாலும் தனக்கு பிள்ளையை கொடுத்த பிறகு 2ஆம் அதிகாரம் முழுவதுமே என்ன பண்ணுறாங்க? அவங்க நன்றி அறிதலான பாடலே பாடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னெல்லாம் அந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை படிங்களேன். 1 சாமுவேல் 2 2வது வசனம். எவ்வளோ பெரிய ஒரு புகழ்ச்சி பாருங்க ஆண்டவரை. எவ்வளோ அப்படியே உச்சத்தில் ஆண்டவர் புகழ்கிறாங்க அவங்க. தனக்கு அந்த பக்தியின் வெளிப்பாடு என்ன சொல்கிறதுனே தெரில. அவரை போல தெய்வம் இல்லைங்க, அவர் மாத்திரம்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சத்தில் கொண்டு போய் அவரை துதிக்கிற அந்த நன்றி சொல்லுகிற என் வாய் திறந்து உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அப்போ அந்த நன்றி உணர்ச்சி எப்படி அடக்க தெரியாமல் அந்த அண்ணாள் அப்படியாக தேவனை ஒரு மகிமைப்படுத்துகிறாள். அப்போ நமக்கு நம்ம பக்தியின் வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா நன்றி சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளாக காணப்படணும். அந்த நன்றி சொல்லலைன்னா நமக்கு ஒரு விஷயமும் இருக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பதினாறு 17 படிங்க. 16 17 படிங்க.
கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவர் சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அப்போ நன்றி ஸ்தோத்தரிக்கணும். நம்ம நன்றியுள்ள பிள்ளைகளாய் அவரை எப்படி ஸ்தோத்தரிக்கணும்? நமக்கு செய்கிற நன்மைக்கு சாட்சி சொல்கிறோம், அது ஒரு ஸ்தோத்திரம். நடந்த அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். எந்த ஒரு இதுவானா ஆண்டோட்ட போய் தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஆண்டோட்ட தேங்க்ஸ் பண்ணிட்டீங்கனால அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அது நம்ம ரொம்ப அதை கடைபிடிக்க வேண்டிய வசனம் அது. ரூத் அம்மாவை பற்றி தெரியும். ரூத் 3:10 பாருங்கள். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3:10. அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாதீனால் உன் முந்தின நற்குணத்தை பார்த்திலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அவளுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராகியம், முந்தின நற்குணத்தை பார்க்கணும், பிந்தின நற்குணம். ஆண்டவர் மாத்திரம்தான் தெய்வம். நான் செத்தாலும் அதை நகோமி கிட்ட பேசிட்டு வருவாங்க, உன் தேவனே என் தேவன். அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த நற்குணத்தை, அந்த கர்த்தர் மேலே வச்சிருக்க பக்தியை அடுத்தவங்க பார்த்து சொல்கிறாங்க. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீ தான் ரொம்ப முக்கியம். எங்களுடைய பெண்கள் ஐக்கியத்தில் அந்த டிபியில் அதான் வச்சுருக்கோம். கர்த்தரால் நமக்கு ஒரு புகழ்ச்சி வேணும். அவர் தான் பேரை பெருமைப்படுத்துகிற தெய்வன். அதனால் எதுவுமே இல்லை. ஈகோ வந்துச்சு, எதிர்பார்ப்பு வந்துச்சுனால நம்ம பக்தியை விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டோன்னு அர்த்தங்க. ஈகோவே வரக்கூடாது. சில வேலையில் ஒருத்தருக்கு புத்தி சொல்லிக்கும். ஈகோ ஒரு பத்திரிக்கை வைக்கிறாங்களா, என்னை அழைக்கலன்னு நினைக்காதுங்க. பத்திரிக்கை வச்சாங்களா, ஃபோனில் சொன்னாங்களா, ஈகோவாக நினைக்காதுங்க. அவங்களோட சூழ்நிலை இருக்கலாம். சில வேறு எல்லாம் எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாக்க சில வேலையில் வாங்கிட்டு வேண்டாம் பரவாயில்ல நான் பார்த்துட்டேன், நான் வரேன், கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை நீ யாருக்குன்னா யூஸ் பண்ணிக்கணும். இல்லை வேண்டான்னுவாங்க. இல்லை பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் இருக்கணும், ரொம்ப தேங்க்ஸ்னு 3-4 தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு அது தேவை இருக்குது இல்லையா? ஒரு பத்திரிக்கை எவ்வளோ விலை இருக்கும். அதனால் இப்படியெல்லாம் ஒன்று சிலருக்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம். அதனால் எதுக்காக சொல்லணும்னா, இவங்களுடைய பக்தியை மற்றவர்கள் பாராட்டும் விதமாக எடுத்து சொல்லும்படிக்காக இந்த ரூத் புறச்சாதியிலேருந்து வந்த அந்த நன்றி உணர்ச்சியோடு அந்த இடத்துல காணப்படுறதுனால தான் முந்தின இதை பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கிற குணசாலியாக இருக்கிறேன்னு சொல்கிறார், நற்குணம் உள்ளவங்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நன்றியின் வெளிப்பாடு மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த கானானிய ஸ்திரியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சமாரியா மனுஷருக்கு தேவன் வெளிப்படுத்தின சமாரியா அந்த இதில் அவகிட்ட ஆண்டவர் போய் பேசும்போது அவளுடைய வெளிப்பாடு பாருங்கள். தான் மட்டும் அந்த தீர்க்கதரிசியை பார்த்தா போதாது, அநேகர் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லிட்டுன்னு அவர் நன்றியே எதிர்பார்க்கலைங்க. நீ சொல்லி வரல, அவர் சொல்லி தான் நான் கேட்டேன்னு அந்த வார்த்தை சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில்? என்ன சொல்கிறப்ப அந்த வசனத்தில், நீ சொன்னதுனால நாங்கள் இவரை ஏற்றுக்கொள்ளலை, நாங்களே அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் இவளுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இவள் தான் போய் அந்த ஊருக்கே தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட ஆண்டவர் வந்திருக்காரு, எல்லாவற்றையும் சொல்ல மேசியா அவர் அப்படின்னு எல்லாத்தையும் போய் சொல்லியிருப்பா. அவர் என்னுடைய வாழ்க்கை கதையெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லி கூப்பிடும்போது கூட நீ சொல்லி நான் வரல அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? ஆனால் அவங்க எதுவுமே அதை எடுத்துக்கவே இல்லை. என்ன பண்ணாங்க? கர்த்தர் அப்போ அந்த நன்றியை அவள் வெளிப்படுத்துகிறா. எனக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி என்ற தேவன் அவளோட பேர் தான் எனக்கு நினைச்சு, சமாரியா ஸ்திரீங்கிற பேர் தான் நினைச்சு. சமாரியா ஆட்கள்னு அந்த இடத்துல கொண்டு வரல. வேதத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், சமாரியா ஸ்திரீக்கு தனியாக சுவிசேஷத்தில் அந்த நன்றி உணர்ச்சியோட அந்த நன்றியை மற்றவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க சொன்னால் அது அவங்களுக்கு ஆசீர்வாதம், சொல்லலையா எதிர்பார்க்காதீங்க. இது பக்தி உள்ள ஒரு மனுஷன் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள். இந்த பக்தி உள்ளதை கடைபிடிக்கிறதுக்கு தான் இந்த நாளில் நம்ம தியானம் பண்ணுறோம். எதிர்பார்ப்போம். சில வேலையில் மனுஷீகம் தானே நம்ம எதிர்பார்ப்போம். என்ன நம்ம இவ்வளோ செஞ்சு ஒரு தேங்க்ஸ் பண்ணலன்னு நினைப்போமா? உடனே ஆவியானவர் சொன்னார், சொல்லலைன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பலப்படுத்திக்கணும். அதுதான் இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நன்றி அறிதல் கவனிக்கணும். அதே தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. குஷ்டரோகிகளில் 10 குஷ்டரோகி சுகப்பட்டாங்க. ஒரே ஒரு குஷ்டரோகி தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவரே சொல்லிட்டு நன்றி சொல்கிறாரு இல்லையா? அப்போ அந்த பக்தி உள்ளவங்க தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். மீதி 9 பேர் நலம் பெற்றுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த 9 பேருக்குள்ளே இருக்கக்கூடாது. பக்தி உள்ள ஒரே மனுஷனாக நாம் காணப்படணும். இந்த பக்தியோட இன்னொரு வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாட்சி, நற்சாட்சி.
நல்லவன் என்ற நற்சாட்சி நமக்கு வேணும். இந்த முதல்ல இந்த பவுல் ஆகிற டைமுக்கு இந்த அனனியாவை குறித்து ஆண்டவர் போட்டிருக்காரு பாருங்க. 22:12 அப்போஸ்தலர் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருந்த சகல யூதராலும் நல்லவரென்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா ஆவியானவரே எழுதி வச்சிருக்காரு, நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா. அப்போ அவன் எவ்வளோ ஜெபிச்சு கொண்டு இருந்தானோ, ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க தான் நல்லவன் என்ற சாட்சி பெற முடியுங்க. ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அனனியா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவர் வந்து பேசும்பொழுது அங்கே ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் அப்போஸ்தலர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் வந்து உன் கண்ணில் இருக்கிற அந்த இதை வந்து சரிப்படுத்துவான்னு சொல்லி, ஏன் ஆண்டவரே சரி நல்லா ஆகட்டும்னு சொல்லலையே, அந்த அனனியாவை அனுப்புகிறார் பாருங்க. தன்னுடைய சீசனை தனக்கு நேராக முழங்கால் பட்டிருக்க கொண்டு இருக்கவனை ஒரு பக்தி உள்ளவனை வச்சு தாங்க அடுத்தவங்களுக்கு கண்களை திறக்க வைக்கும். அற்புதங்களை அவங்க மூலியமாக தான் செய்ய வைப்பார். ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தாக்கா அவனை கொண்டு அற்புதங்களை செய்வார். பவுல் பெரிய ஊழியக்காரன், ஆனால் அவனுக்கு முதல்ல கண்களை திறக்க, ஆண்டவரே கண்ணை இது பண்ணவர், கண்ணை சரி உன் கண் வெளிச்சமாக கடவுது, உன் கண் சரியாக கடவுதுன்னு சொல்லலை. அவனை அனனியாவை அனுப்புகிறார். பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அற்புதம் செய்ய முடியும். 13வது வசனம் படிங்க. அதுலேயே எப்படி இருக்கும் பாருங்க, ஆண்டவருடைய அன்பு பாருங்க, என்ன அழகா போட்டிருக்காரு. அது சகோதரனாகிய சவுலே, எப்படி சகோதரனாகிய சவுலை, அவனால் கொலை செய்யப்பட்ட சூழ்நிலை, அவனுக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிற சீஷர்கள் மத்தியில் அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சகோதரனேன்னு சொல்லிட்டு இந்த அனனியா சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு பக்தி உள்ள மனுஷனுடைய வார்த்தைகள் அப்படி ஒரு பிரிவினை இல்லாதபடிக்கு ஒரு சமாதானத்தின் வார்த்தையாய் காணப்படணும். அப்போ பக்தி உள்ளவனுக்கு அற்புதம் செய்ய வைப்பார் ஆண்டவர், அதிசயங்களை செய்ய வைப்பார், எல்லா காரியத்தையும் செய்ய வைப்பார். இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு பாட்டு, எனக்கு நான் எழுதுனது தெரியல, எனக்கு பாட்டு தெரியாது எனக்கு. எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் வல்லவன். நம்ம ஆண்டவர் தாங்க சொல்லிலும் செயலிலும் வல்லவர் இல்லை, சொன்னதை செய்கிற தேவன் தான். அதனால் இந்த நல்லவன் என்கிற சாட்சி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய முடியும். அப்போஸ்தலர் 10:22. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் சொன்னிலேயும் என்னும் 160 படி. உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவதூதனாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். பாருங்க, இந்த நல்லவர் என்று எல்லாராலையும், யூத ஜனங்கள் எல்லாராலையும் சாட்சி பெற்ற மனுஷன்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கொர்நேலியுவுக்கு நல்லவன் என்று சாட்சி கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவரும் ஜெபிக்கிறவராகவும் தான தர்மம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். அப்போ ஜெபிக்கிறவங்க தானம் தர்மம் பண்ணுகிறவர்களாக காணப்படணும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்ற. அப்போ நல்லவன் ஜெபிக்கிறவங்க தான், அவங்கள கொண்டு தான். பாருங்கள், இந்த கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போப்பு, பெரிய பெரிய என்ன சொல்கிறது, ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிஷப்பு. அவர் சொல்லி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த கொர்நேலியு வீட்டுக்கு நீ போட்டுட்டார் ஆண்டவர் இல்லை. கொர்நேலியு வீட்டில் என்ன ஜெபிக்கிற மனுஷனை தேடி எல்லாரும் வருவாங்கங்க. பெரிய பெரிய பிரபுக்களும் ராஜாக்களும் உள்ளிடத்துல வருவார்கள் ஆண்டவர் சொல்லப்பட்டு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு பக்தியில் என்னென்னலாம் பிச்சு போட்டிருக்கேன் எனக்கு நானே ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் இந்த வசனம். நேற்று கர்த்தர் அந்த எத்தனை மணிக்கு எடுத்தேன்னு தெரியுமா, மத்தியானம் இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி காயத்ரி சொல்லிட்டு இருந்தா, இது மாதிரி சரிங்க அத்தை, காது வலி ரொம்ப எனக்கு பெயின் குத்திக்கிட்டே இருந்தது, ஒன்றுமே செய்ய முடியல, காது ஃபுல்லாக இதுவாக இருந்தது, அவசரப்பட்டு நைட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம். அப்போ அதனால் எடுக்க வேணாம், இல்லை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து தேவனோட வார்த்தைகள் எனக்கு அப்படியே பிச்சு போட்டுகிட்டே கிடந்தார். பயமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ முழங்கால் படியிட்டு செபிக்கிறவங்களை தேடி தாங்க பிரபுக்களும் ராஜாக்களும் வருவாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் செய்யறதுக்காக இன்றைக்கி ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா.
தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ நல்லவங்கிறது எப்படி அர்த்தம்னாக்கா ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படணும். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தராரு. அது மாத்திரம் இல்லை, அந்த 10:22 11:24 படிங்க. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கட்டிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். 11:24 தானே? நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவர் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமான அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக. நம்ம நல்லவனாக இருந்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் இஸ்ரவேலை பற்றி இதை பற்றி கேட்டீங்க. நம்ம இடத்துல என்ன இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். அப்போ அவர் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தான் அப்போ கர்த்தரிடமாக சேர்க்கிற ஜனமாய் நம்மளுடைய கூட்டத்தை நம்ம வச்சுருக்காரு. இந்த நாள் இந்த வருஷம் இப்போ இன்னும் இப்போ இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது. நமக்கு 4 மாதம் முடிஞ்சிடுச்சு இல்லையா? இன்னும் 7 மாதம் இருக்குது. நீங்கள் ஜபத்தில் வைங்க. இன்றைக்கி முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபிக்கிறப்பல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுங்க, ஒரு ஆத்மாவை இங்கே சபைக்கு கொண்டு வரணும், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஜெபிங்க. அவங்களே என்ன வலையில் வந்து மீனை விழ வைப்பார். நம்ம ஏன் பயப்படணும்? நான் எங்கே போய் சொல்லுவேன்னு கேட்காதீங்க. நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த 7 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஆத்மாக்களை ஆண்டவர் அறுவடை செய்ய தேவன் கண்டிப்பாக உங்களை தேடி வர கர்த்தர் கிருபை செய்வார். அதனால் இந்த நாளில் கேட்டு சத்தியத்தின்படி தேவன் நம்மை அவர் கடந்து வந்த பாதையில் எல்லாவற்றிலும் நம்மளை அழைத்து கொண்டு கொர்நேலியுவை குறித்து பார்க்கும்போது 10:1-2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3வது வசனம் படிங்க. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அதுக்கு முன்னால் 1-2 படிங்க. இப்போ இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இதுதாங்க பயம் வந்துச்சு எனக்கு. எத்தனையோ தடவை அந்த வசனத்தை படிச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து தேவ தூதனை இறங்கி வர்ற அளவுக்கு அவனுடைய ஜெபம் காணப்பட்டது. பிரதட்சணமாய் தரிசனத்தில் பார்க்கறதுக்கும் தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்தாரு. நான் கூட இது பண்ணுவேன். ஏன் இவங்களுக்கு கூட நான் அன்றைக்கி அந்த 7 நாள் ஜபத்தில் இந்த பிள்ளைங்க பிரயாசப்பட்டு வேலையிலேருந்து வந்து இங்கே உட்காந்து ரொம்ப நேரம் ஜபிச்சுட்டு போவாங்க. தனம், இக்னிஷியா, நான் அதோடைய பலன் அவங்களுக்கு உண்டு. ரொம்ப நேரம் வந்து இரவு வந்து அந்த 7 நாள் ப்ரேயரையும் வந்து உட்காந்து ஜபிச்சுட்டு போனதுனால தான் ஆண்டவர் அவளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? தரிசனத்தை கொடுத்துருக்காரு தேவன். அந்த 7 நாளும் எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறவராக காணப்படுகிறார். அப்போ அந்த ஜபம் பண்ணி தேவனை நோக்கி ஜபம் பண்ணியிருக்கிறது ஒன்று கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக தேவ பக்தி உள்ள. அப்போ தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாக காணப்படணுங்கிறது இந்த நாளில் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:36 படிங்களேன். இந்த இடத்துல 9:36 ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்டில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். இப்போ எதுக்கு பாருங்க, அந்த சீஷி தான தர்மங்களை செய்து அவர் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனால அங்கே நிறைய ஜனங்களை வயசானவங்க எவ்வளோ என்ன போட்டிருப்பாருங்க, அதில் வயதானவங்க அவங்க அந்த அந்த அம்மா அவங்கள அநேகருக்கு அவங்கள அப்படியே நண்பர்களாக இருந்து அவங்களுக்காக என்ன பண்ணாங்களாம் பாருங்களேன். அந்த 39வது வசனம் படிங்க. அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இப்போ எவ்வளோ பேர் அவங்ககிட்ட உட்காந்துட்டு அழுதுகிட்டு அவங்கள குறித்து எவ்வளோ பேசியிருக்காங்க. பேதுருக்கிட்ட எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. தபித்தாள் இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொட்டெல்லாம் பின்னி தருவாங்க, எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, நாங்கள் வயதானவங்க விதவைங்க, நாங்கள் எல்லாரும் எங்களை அவ்வளோ ஆதரிச்சாங்க, கர்த்தர்கிட்ட அப்படி ஜபத்துக்கு நடத்துவாங்க. வயசானாலும் ஜபத்தில் நடத்துகிறவங்களா, வயசானாலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்களா இருக்கும்போது தான் அந்த தபித்தாளுக்கு உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லிட்டு பேதுரு சொன்ன வார்த்தையில் எழுந்துட்டு நடந்துட்டாங்கன்னா அந்த ஜபம் அவங்களுடைய தான தர்மம். அந்த வயசானாலும் ஜீவனை கொடுக்குற ஆண்டவர் தான் இருக்கார். ஏன்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கு தான் அவங்கள
ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த காரியத்தில் நம்ம எப்படி நம்ம ஜெப ஜீவியம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆண்டவரே பாராட்டுற விஷயம், அந்த நற்சாட்சி என்ன தெரியுமா? நல்லவள் என்கிற காண்பிக்கிற சாட்சி காணிக்கை. யார் அது? விதவியின் காணிக்கைங்க. அவங்களுக்கே எதுவுமே இல்லை. அடுத்த வேலைக்கு இன்றைக்கி நைட்டு 2 இட்லி ஒரு வடை வாங்கி சாப்பிட்லாம். அந்த காசை கூட அவங்க யோசிக்கல. எல்லோரும் இருக்காங்க, ஏசு வந்திருக்காரு, அதெல்லாம் பார்க்கல. என்ன பண்ணியிருப்பாங்க? வயதாக ஆடி வந்து அப்படியே அந்த இருக்கிற காசு சுருக்கு பையை திறந்து அப்படியே இருக்கிறது அப்படியே எடுத்து அந்த 2 காசை போட்டாங்க. பார்த்தா வெறும் சுருக்கு பை தான் இருந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த காசை போட்டதில் எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாட்சி. அப்போ கர்த்தருக்கு விதவி அவ பக்தி உள்ளது. அந்த பக்தி அந்த இடத்துல அவங்க வெளிப்பாட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் எல்லா ஐஸ்வர்யவான்கள் மத்தியில் நீங்கள் கொடுக்குற செய்கிற கிரியைகளில் தேவன் எடுத்து பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் நல்ல குணத்தை வெளியில் கொண்டு வருவாருங்க. நீங்கள் செபிக்கிறீங்க அறையில், வெளியரங்கமாக உங்களை தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தர் தாமே நம்ம அப்படியாக வெறுமையாக விட்டுறதே இல்லை. அந்த பக்தியை கொண்டு வராரு. 3 காரியத்தை பார்த்தோம். 4வது காரியம் முடிச்சிடுறேன். பக்தி உள்ளவனுக்கு வைராகியம் வேணும். வைராகியம் இல்லைன்னா பக்தியாக இருக்க முடியாது. மற்ற காரியத்துலலாம் வைராகியமாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை வாங்கியே ஆவேன், இதை செஞ்சே ஆவேன், இங்கே போயே ஆவேன், அது பண்ணியே ஆவேன். நான் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன். நான் சாகிற வரைக்கும், கண்ணை மூடுற வரைக்கும் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன். இதிலெல்லாம் வைராகியம் பாராட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வைராகியம்னா எப்படி தெரியுமா? காத்திருப்பதில் வைராக்கியம் வேணும். சங்கீதம் 5:3 அவருக்காக காத்திருக்கிறதுல நம்ம வைராக்கியம் வேணும். ஜெபிக்கிறதுல வைராக்கியம். அவருக்காக காத்திருக்கும் பொழுது தான் அந்த வைராக்கியத்தை நம்ம நிலைநிறுத்த முடியும். எழுதிக்கோங்க, பரவாயில்ல. சங்கீதம் 55:17 அதுலேயும் எழுதிக்கோங்க. சங்கீதம் 55:17 அந்த தியானம் பண்ணி அதில் நம்ம காத்திருக்கிறவர்களாக காணப்படணும். சங்கீதம் 119, 147 அந்த வைராக்கியம் எப்படி இருக்கு பாருங்க. சங்கீதம் 119, 147 அதிகாலையில் எழுந்து காத்திருக்கணும். அதுக்கு வைராக்கியம் வேணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு வைராக்கியம் வேணும். தானியேல் 6:10 பார்த்தீங்கன்னா தெரியும். 16வது வசனமும் இருக்குது. அந்த வசனம் கண்டிப்பாக படிங்களேன். அதை தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தை வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பக்தி உள்ளவனோட வைராக்கியம் இப்படி இருக்கணுங்க. இன்னைக்கு இந்த டைமுக்கு வராங்களா, நான் ஜெபிக்கிற டைம், அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஜெபம் பண்ணுங்க. தூங்குறதுக்கு ஒரு டைம் வைக்கிறோம், வெளியில் சுற்றுறதுக்கு ஒரு டைம் வைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பக்தியை வெளிக்காட்டணும். இதெல்லாம் நம்மளை இன்னைக்கு பிச்சு போட்டிருக்காரு. இதை இப்போ சரிப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோட பேசுகிறாரு. அப்போது அது தன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாரு. இது எல்லா மனுஷனும் பார்க்குறாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்த யார் பார்த்தாங்களா? 11வது வசனத்தில் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே தெரியும். அந்த ராஜா என்ன பண்ணார்? உன்னை இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவர் தானே, அப்படி இப்படின்னு சொல்கிற ராஜா கண்களை கூட தயவு கிடைக்குது. ஜெபிக்கிற மனுஷனுக்கு விடுதலை கிடைக்குது. சிங்கத்து வாயில் எப்படிப்பட்ட வாய்க்கிட்டையும் நம்ம தப்பிக்க முடியும். ஐயோ அது அந்த பொம்பளை வருது, அதுக்கிட்ட வாய் கொடுக்க முடியாதுன்னுவோம். சிலரை பார்த்தா பயமாக இருக்கும். ஆனால் நமக்குள்ளே யார் ஆண்டு இருந்து நம்ம ஜெபிக்கிறவங்க அந்த வர்றது வாயை மூடிடும், பேசவே பேசாது. என்ன அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் ஒருத்தவங்க இருந்தாங்க, பாய் சென்ட்டு பாயின்ட்டு. ஏன்னா பழைய ஆளுங்க இருந்தால் தெரியும் உங்களுக்கு. அந்த அம்மா ஒரு நாளாவது ரோட்டில் போகிறவங்கக்கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட 2 பேர்கிட்ட சண்டை போடாமல் காரணமே இருக்கா சண்டை போடும். என்ன வேலையை இடிச்சிட்டு போகிறேன்னு சைக்கிளில் போவாங்க. பாவம் அந்த இலை அவங்க மேலே பட்டிருக்கும், அதுக்கு ஒரு சண்டை போடுவாங்க. அதான் சண்டை போடாமல் இருக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் வளர எங்களுக்கு தெரிஞ்சது விஷயம். அந்த பொம்பளைக்கு சண்டை போடலன்னா அது தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு அது வேணாம். அந்த ஒரு காமெடி அது வேணாம். அதாவது நான் ஒரு நாள் சைக்கிள் ஓட்ட தெரியாமல், எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தியா மாதிரி இருக்கிற டைமில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுன்னு அரைப்படத்தில் டக்குன்னு அடிச்சு ஓட்டினேன். ஒரு எங்கள் பத்திர போகிறாங்க திடீர்னு சைக்கிளை கொண்டாந்து வச்சுருவேன்.
திருப்பி அந்த மாதிரி போட்டு அப்புறம் சரி அம்மா டியூஷன் போகிறேன்னு சொல்லி டியூஷன் போக மாட்டேன். அந்த கோழி அவர் இல்லை சொல்லுறேன், அந்த சாரை வந்து நாங்கள் கோழி சாரணுவோம். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், டியூஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு எனக்கு நான் மாட்டி விட்டுருவார். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு அரைப்பேட்டில் அடிச்சுட்ருப்பேன். ஒரு நாள் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேன். இந்த தெருவில் அம்மா ஓட்டுறேன்னு சொன்னேன். என் அம்மா பாருமா நான் சைக்கிள் ஓட்டுறேன் பாருமா பாரு. எங்கள் அம்மா வெளில வந்து பார்த்தாங்க. எனக்கா ஒரே பெருமை தாங்க முடியல. எங்கள் அம்மா பார்க்குறாங்க நான் சைக்கிள் ஓட்டிட்டு எங்கள் அம்மாவில் அப்படி பார்த்துட்டு எங்கள் அம்மா உள்ளே போயிட்டாங்க. அம்மா பார்க்குறாங்கன்னா திரும்ப கரெக்டாக அந்த சண்டைக்காரன் போயிட்டு வேலையை உடச்சிட்டேன். ஃபுல்லாக காலி. 2 கொம்பு டபடப்பான்னு உடஞ்சி அந்த இது உடஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஓட்டமாக ஓடிட்டா. அதுக்கப்புறம் எல்லா நைட்டு வரைக்கும் ஒரே கற்று யாவன் உடச்சான் அது இதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் யோசித்து பார்க்குறேன், ஏன்னா அந்த பொம்பளைக்கு சண்டை போடுறதுல ஒரு வைராகியம். அப்போ அந்த காரணமே இல்லாமல் சண்டை போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஜெபிக்கிறவங்களுக்கு மற்றவங்க பார்த்து சாட்சி சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு டேஷ் போட்டுக்கோங்களேன், புறஜாதியார் சாட்சி எல்லாரும் சாட்சி டேஷ் நம்முடைய பெயர் இப்படி காணப்படுமா. 3 வேளை ஜெபிக்கிற தானியேல் என்று பார்க்குறோம். ஒரு பெயரை போட்டு லதா நம்முடைய பெயரை போட்டு உங்களுடைய பெயரை போட்டு இப்படி நம் பெயர் காணப்படுமா ஜெபிக்கிறவள் என்று நம்ம வீட்டார் முதல்ல சொல்லட்டுங்க, எழுந்து ஜெபிக்கிறோமான்னு சொல்லிட்டுங்க. அதை நம்ம பார்க்கணும். இவன் பாத்ரூம் போயிட்டு வருவான், எழுந்து நின்றுட்டு இங்கே நின்றுட்டு இப்படியே ஜாப் பண்ணி திரும்பி படுப்பான். போயிட்டு வந்தால் கூட ஒரு ஜபத்தை போட்டு படுப்பான். அப்புறம் வெளியே டக்குன்னு எழுந்து உட்காந்துப்பான். காயத்ரி அந்த சந்தில் நடப்பான், நானும் அந்த இடத்துல நடந்து போவேன். எதுக்காக சொன்னால் நமக்குள்ள ஜப வைராகியம் கண்டிப்பாக வேணும். லூக்கா 18:1 படிங்களேன். இதை முடிச்சிடலாம், டைம் ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். 18:1 இது 9 படிங்க. 9 வேண்டாம், நான் போதும். இப்போ ஆயக்காரனுடைய ஆயக்காரனுக்கு என்ன வைராகியம், தான் பரிசுத்தவானன்னு வைராகியம். நான் நல்லா ஜெபிக்கிறவன், நான் பரிசுத்தவான். பரிசெயன் என்ன சொல்கிறாரு, பரிசெயன் வந்து நான் பரிசுத்தவான், நான் ரொம்ப கடவுளுக்கு எல்லாம் தாடி சீரகத்துலேருந்து எல்லாத்தையும் தாண்டிட்டேன்னா கரெக்டாக தசம்பாக கொடுக்குறேன், இதில் கொடுக்குறேன், நான் நீட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் போய் வைராக்கியம் வச்சுட்டாரு. ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ணார், நான் பாவி கிருபையாக இருங்க, கிருபையை கேட்டு ஜெபிக்கிற ஒரு மனுஷனா, பக்தியை வெளிப்படுத்தின மனுஷனா அந்த ஆயக்காரன் நல்ல பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். அதனால் தாவீதை கூட பாருங்கள், அபிஷேகம் பெற்ற சவுல் மேலே என் கையை போட மாட்டேன்ற வைராக்கியம். எல்லாரும் போடுன்னு மற்றவங்கள நீதிக்கு விரோதமாக பேசும்போது கூட அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு இந்த வாரம் ஏஞ்சல் வந்து பிரசங்கம் பண்ணான். இதை பற்றி சங்கீதம் 23 எல்லாருக்குள்ளவும் டச் ஆச்சு இல்லையா க்ளோரி, எல்லாருக்குள்ளவும் டச் ஆச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் பக்தி வைராகத்தை வெளிப்படுத்தும் பொழுது தேவன் அப்படியாக ஆசை. உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன். நம்ம பிள்ளைங்க எல்லாமே, நீங்கள் எல்லாமே அந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை ஆழத்தை குறித்து பேசுகிறீங்கன்னு அது சந்தோஷம். அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமை வந்துடுங்க, பிரியங்கா பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறா. எனக்கே ஆச்சரியமாச்சு, யூத் பிள்ளைங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதனால் கர்த்தர் தான் அதை நடத்திக்கிறோம். அந்த வைராகத்துக்காக தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இதற்கு இப்போ நம்முடைய காரியங்கள் சங்கீதம் 32:6 இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பச்ச அப்பொழுது மிகுந்த சல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்போ பக்தி உள்ளவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட 4 பாடங்கள் பக்தியின் வெளிப்பாடு. அலங்கார வாசலில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஒன்றுமே இல்லாமல் முடமாக இருந்தாலும் தேவன் எடுத்து 3 வேளை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் முறையிடும் பொழுதும் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பக்தியை நம்ம அப்படியாக வெளிப்படுத்தணும். நன்றி அறிதல் உள்ள பக்தி நமக்குள்ள தேவை. 3வது நல்லவன் என்கிற சாட்சி பெறணும்னா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது நம்மை தேடி பிரபுக்களும் ராஜாக்களும் கடந்து வருவர்களாக இருக்கிறாங்க. அதனால் வைராக்கியம் வேணும். எப்படி தானியேலுக்கு இருந்த வைராக்கியத்தை போல நமக்கும் அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்பொழுது தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களோட பேசின வார்த்தைகளுக்காகவும் நம்மோடு பேசின வார்த்தை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். எவ்வளோ அழகாக அந்த ஒரு பக்தியை குறித்து சொன்னாங்க. இந்த பக்தி உள்ளவர்களை ஈஸியாக நம்ம இனம் கண்டுகொள்ளலாம். பக்தியின் வேடம் இடுகிறவர்களையும் ஈஸியாக இனம் கண்டுகொள்ளலாம். கரெக்டாக பக்தியின் வேடம் இடுகிறவர்கள் ஒரு பக்கம் இருக்குது. உண்மையாக இருக்கிறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க உண்மையாக இருக்கிறவங்க தான் வந்து நிலைத்திருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? பக்தியின் வேஷன்றதெல்லாம் ஈஸியாக கலைந்து விடக்கூடிய ஒரு வேஷம். மழை பெஞ்சா என்ன ஆகிடும், போகிற மாதிரி ஈஸியாக கலைந்து விடும். ஆனால் பக்தியில் உண்மையாக இருக்கிறவங்களுடைய வேடங்களை எடுக்கவே முடியாது.
இவங்க சொன்ன அத்தனை காரியங்களும் அதெல்லாம் அடையாளங்களாக காணப்படுது. ஒரு மேக்கப் மாதிரி நினைச்சுங்க. பக்தியினுடைய வெளிப்பாடு என்ன? நன்றி அறிதல். ஒரு பவுடர் போடுற மாதிரி, அதெல்லாம் கலக்கவே முடியாது, நம்மளை அழகுபடுத்தி வெளியில காட்டுது நன்றி அறிதல். அதே போல பரிசுத்தம். இவங்க சொன்னாங்க, அடுத்து என்ன சொன்னாங்க? நன்றி அறிதல் அடுத்து என்னது? நற்சாட்சியா? நற்சாட்சி இருக்கு, ஜெபம் பண்றது இருக்கு, வைராகியம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆடைகள் போல, இதெல்லாம் நம்ம அழகுபடுத்தி வெளியில காட்டுகிறது. அதனால பக்தி உள்ளவன்றது பெரிய விட உண்மையான பக்தி உள்ளவன் தான் பேசப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த அடையாளங்களே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதை நினைத்து நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, பக்தி உள்ளவனே நீர் உமக்காக தெரிந்து கொள்கிறீர் ஆண்டவரே. அந்த பக்தியின் அடையாளங்களை குறித்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதில் நன்றி அறிதல் வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமாண்டவரே, வைராக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும், நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். இந்த பக்தின்றது எங்களை அடுத்தடுத்து இந்தந்த நிலைகளுக்கு எங்களை கொண்டு போகிறபடினால் நாங்கள் அதுக்கு போகிறது எங்களை விட்டு கொடுக்கலன்னா எங்கள் பக்தியின் வேடமிடர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் இல்லாதபடி கடமைக்காக உண்மை ஆராதிக்காமல் ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்கள் உண்மையாக இருந்தாலே நாங்கள் பக்தியாக இருக்கணும்னு அர்த்தம் ஆண்டவரே. கொடுக்குற நேரங்கள்லேருந்து எல்லாவற்றிலும் நாங்கள் கரெக்டாக உண்மையாக இல்லைன்னா நாங்கள் பக்தியாக இல்லை. அதை நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்துள்ளங்க. இப்படி நாம மாத்திரம் மயப்படட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.